हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा। श्रीमद् भागवतम कैंटो 1 चैप्टर 5 पदम 9। यदा धर्म आदयश्च आर्धा मुनिवर्या अनुकीर्तिता न तदा वासुदेवस्य महिमा हि अनुवर्णितः। ट्रांसलेशन। பெரும் முனிவராகிய நீர் மதச் சடங்குகளுடன் ஆரம்பமாகும் 4 கொள்கைகளை மிகவும் விரிவாக விளக்கிய போதிலும் பரமபுருஷராகிய வாசுதேவனின் மகிமைகளை விளக்கவில்லை. பர்போர்ட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். ஸ்ரீ நாரதரால் உடனடியாக கண்டறியப்பட்ட உண்மை உடனே வியாசதேவருக்கு அறிவிக்கப்பட்டது. வியாசதேவர் தமது வெவ்வேறு புராணங்களில் பகவானை போற்றி புகழ்வதை வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறார். இதுவே அவரது மன தளர்ச்சிக்கு மூல காரணமாகும். அவர் போக போக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை விளக்கியிருப்பது உண்மைதான். ஆனால் மதம், பொருளாதார முன்னேற்றம், புலன் நுகர்வு மற்றும் முக்தி ஆகியவற்றிற்கு அளித்தது போல அவ்வளவு அதிகமான விளக்கங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவர் அளிக்கவில்லை. இந்த 4ம் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதைக் காட்டிலும் மிகவும் தாழ்வானவையே. ஸ்ரீல வியாசதேவர் அங்கீகாரம் பெற்ற வல்லுனர் என்ற முறையில் இந்த வேறுபாட்டை நன்கு அறிந்துதான் இருந்தார். இருந்தாலும் பக்தி தொண்டனும் உயர்ந்த ஈடுபாட்டிற்கு அவர் அதிக முக்கியத்துவம் தருவதற்கு பதிலாக விலைமதிப்பற்ற அவரது நேரத்தை அவர் ஏறக்குறைய முறையற்றவாறு பயன்படுத்தி இருக்கிறார். இதனால்தான் அவருக்கு மனத்தளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் ஒருவராலும் போதுமான அளவு மன திருப்தியை பெற முடியாது என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் இந்த உண்மை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத அனுஷ்டான வரிசையில் கடைசியாக வரும் முக்திக்கு பிறகு ஒருவர் தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார். இது தன்னுணர்வு பெற்ற நிலை அல்லது பிரம்மபூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மபூத நிலையை அடைந்த பின் ஒருவர் திருப்தி அடைகிறார். ஆனால் திருப்தி உன்னத ஆனந்தத்தின் ஆரம்ப படியாகும். சமநிலையையும் சமத்துவத்தையும் அடைவதன் வாயிலாக ஒருவர் இந்த உலகில் முன்னேற வேண்டும். இந்த சமத்துவ நிலையை கடந்ததும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஒருவர் நிலை பெறுகிறார். இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையிலுள்ள பகவானின் உபதேசமாகும். முடிவு என்னவென்றால் பிரம்மபூத நிலையின் மதிப்பை காக்கவும் ஆன்மீக தன்னுணர்வின் தரத்தை உயர்த்தவும் ஸ்ரீல வியாசதேவர் இப்போது ஆர்வத்துடனும் தொடர்ச்சியாகவும் பக்தி தொண்டிற்குரிய வழிமுறையை விளக்கி கூற வேண்டும் என்று ஸ்ரீல நாரத முனிவர் வியாசதேவருக்கு சிபாரிசு செய்கிறார். பெரும் மனச்சோர்விலிருந்து இதுதான் அவரை விடுவிக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 5 வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் என்ற தலைப்பில் பதம் 9 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.